சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிறப்புரைன்னு ஐயா போட்டிருந்தாரு. அப்போவே நான் சொன்னேன், ஐயா நான் பேச்சாளரே கிடையாது, எதுக்காக சிறப்புரைன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னேன். இல்லை நீங்கள் வந்து பேசணும்னு சொன்னார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி ராமநாதன் அம்மா, உலகநாயகி அம்மா, இவங்களோட பேச்சை கேட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம் கம்பன் கழகத்தில். நான் ஆந்திராவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட இவங்களோட பேச்சு தான் இன்றைக்கு நாங்கள்லாம் இருக்கிறது பேசுகிறோம் அப்படின்னா இவங்க பேச்சு கேட்டு தான் வந்தோம். இன்றைக்கி அவங்க முன்னாடி பேசுறதுன்றது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் ஒரு பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன். இப்போ என்ன தகுதி இருக்குது? கண்ணதாசன் ஐயா பற்றி நான் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சவங்க கிடையாது, கண்ணதாசன் ஐயா பற்றி பெருசாக இது பண்ணவங்க கிடையாது. ஒரே ஒரு தகுதி என்னென்னா, பாலமுருகன் ஐயா என்னுடைய தந்தை கதைவசன கர்த்தா, கண்ணதாசனோடு பழகி அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன். ஜஸ்ட் ஷேரிங் த தாட்ஸ், அவ்வளோதான். அவருக்கும் இருந்த தொடர்புகள் பல விஷயங்கள் இருக்கு. அதோடு எனக்கு ஒரே ஒரு தகுதி என்ன இருக்குன்னா, நான் திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் படத்தில் நான் அறிமுகமானவன். கண்ணதாசன் ஐயோட பாடல்ல ராஜபாட் சங்குதுரைன்ற படத்துல அம்மம்மா பாட்டு வருது பார்த்தீங்களா, அதுல குழந்தை நட்சத்திரமா சின்ன ஸ்ரீகாந்த் நான் தான் அதுல நடித்தேன். ஸோ முதல்ல திரையுலகுக்கு வந்ததே கண்ணதாசன் ஐயோட பாட்டை கேட்டுதான். இதை வந்து ஒரு பெரிய தகுதியாக நான் நினைக்கிறேன். அந்த பாட்டை கேட்டு தான் நான் வந்தேங்க ஐயா. இதில் முதல் முறையாக நான் வந்து என்னுடைய தத்துவ ஞானி டிஜிஎன் ஐயா அவர்கள், என் ஆசான் அவர்கள், அவர் நம்ம கண்ணதாசன் ஐயாவை பற்றி சொன்னது முதல்ல ஆரம்பிச்சுட்டு நான் மற்ற விஷயங்களுக்கு போகிறேன். அதாவது எங்கள் கண்ணதாசன் ஐயா பொதுவாக சினிமா பற்றி பேசும்போது யாரையும் குறிப்பிட மாட்டார். ரெண்டு பேர் சினிமாவில் அவர் சொல்கிறது யார் அப்படின்னா, அவர்களுக்கே தெரியாது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் களம் இருக்குது அப்படின்றது. ஒன்று கண்ணதாசன் ஐயா அவர்கள், இன்னொன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள். அவர்களுக்கே தெரியாது அப்படின்வார். இது என் தந்தையாரும் அடிக்கடி சொல்லுவார். சிவாஜி ஐயாவோட ஒரு 40 வருஷம் அவங்க வாழ்க்கையில் பாதி சிவாஜி ஐயாவோடவும் கண்ணதாசன் ஐயாவோட தான் எங்கள் அப்பா இருந்திருக்காரு. இந்த ஆற்றல் களம்ன்றது எங்கள் ஐயா அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு எனர்ஜி ஃபீல்டுன்னுவார். என்ன அலை அமைதியாக இருக்கும்போது மேலே இருந்து கீழே இறங்கும்னுவார். இது கண்ணதாசன் ஐயாவுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா சொல்லுவார். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, பார்த்தால் பசி தீரும் படம். அந்த படத்தில் வந்து ஒரு பாடல், அது வந்து நடிகர் திலகம் அவர்கள், சாவித்திரி அம்மாவும் கமலஹாசனும் இருப்பாங்க, ஜெமினி ஐயா வந்து பிரிஞ்சிருப்பாங்க, அவங்கள ஒன்று சேர்த்து வைக்கணுன்றதுக்காக வர பாடல் அது. அந்த பாடல் வந்து பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ ஒருவனை நம்பி வந்தாயா இறைவனை நம்பி வந்தாயா, அந்த பாட்டு. இந்த பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், இந்த வார்த்தை என்னன்னா, இட் இஸ் அ பைபிளிக் வேர்டுங்க. அவர் ஃபாதர் இன் ஹெவன், ஹோலி பி தை நேம், தை கிங்டம் கம், தை வில் பி டன்ன்ற ஒரு வார்த்தை அது. அப்போ அந்த நேரத்தில் கண்ணதாசன் ஐயாவும் எங்க டிஜிஎன் ஐயாவும் பழகிட்டு இருக்காங்க. கண்ணதாசன் ஐயாவுடைய ஒரு புஸ்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துட்டு இருக்காரு டிஜிஎன் ஐயா அவர்கள். அப்ப ரெண்டு பேரும் உரையாடும் போது கேட்டாரா, இந்த பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன், இந்த வார்த்தை எப்படி, அது அந்த பைபிள்ல இருந்து எப்படி எடுத்தீங்க? பைபிளா என்ன எனக்கு தெரியாது அப்படிங்கிறாராம். அவருக்கு தெரியாது. இது மாதிரி பல உதாரணங்கள். ஆலயமணி பாட்டில இருந்து, பிறக்க முன்னே இருந்த உள்ளம் வந்து விட்டதடா, இருந்த பின்பும் இறந்த பின்பும் வரும் அமைதி வந்து விட்டதடா. இதெல்லாம் சாதாரணமா எழுதவே முடியாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை எங்க ஐயா வந்து கேட்கிறாராம் டிஜிஎன் ஐயா, என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்றார். அதாவது பின்னாடி தான் அவர் இயேசு காவியம் படிச்சாரு, அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாரு, எழுதினாருங்க. ஆனா முன்னாடி தெரியாது. அப்பதான் எங்க ஐயா சொல்லுவாரு, சிலருக்கு நம்ம மன அலையை குறைச்சி ஆற்றல் களத்தோட தொடர்பு கொள்ளணும். ஆனால் கண்ணதாசன் ஐயா போற உள்ளவர்களுக்கு அந்த ஆற்றல் களம் கீழே இறங்கி வரும். யாருக்காகனா நமக்காக, நாம சில பாடல்களை கேட்கணுன்றதுக்காக இறங்கி வருங்க. இப்போ இதுல வந்து பாடல் என்ன செய்யும்? என் தந்தை சொன்ன வார்த்தை, பாடல் என்ன செய்யும், அது எந்த அளவுக்கு கொண்டு போகும்ன்றதுக்கு என் தந்தையார் எழுதின படம் ஒண்ணு, அத எங்க ஊர் ராஜான்ற படங்க. அந்த படத்துல எல்லாருமே பார்த்திருப்பீங்க, எல்லாருக்கும் அந்த பாடல் தெரியும். இருந்தாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம், அந்த பாடல் என்ன பண்ணும்ன்றதுக்கு நான் சொல்றேன். ரகுநாத சேதுபதினு வாழ்ந்த ஒருவன் எல்லாத்தையும் இழந்துருவான். பசங்க கூட கைவிட்டுட்டு போகும்போது யாருமே வேணாண்டா, நான் ஒருத்தன் போதும், இல்லப்பா 2 பேர் சேர்ந்து கை தட்டினா தானே, வேண்டாம் நான் ஒருத்தன் கை தட்டுறேன்னு ஷோல்டர்ல தட்டுவார் நடிகர் திலகம். அப்ப இடி இடிக்கும், மின்னல் வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன் பாடல் ஆரம்பிக்கும். அந்த பாட்டு போயிட்டே இருக்கும்போது அதுல வந்து ஒரு செழிப்பு இருந்தாலும் ஒரு தெம்பான வார்த்தைகள் இருக்கும் அவருடைய இதுல. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நின்றுவாரான் எப்பவுமே கண்ணதாசன் ஐயா. நின்று அப்படி யோசிக்கும் போது எங்க அப்பா கேஷுவலா பேசும்போது சொல்லுவாரா, என்ன நிறுத்திட்டீங்க, இல்ல ஏதோ ஏங்க நீங்களா எழுதுறீங்க, மேல பாருங்க வரும் அப்படின்னு வரா. அப்படி மேல பார்த்த உடனே வார்த்தை உடனே, தென்னைய பத்தா இளநீர், பிள்ளைய பத்தா கண்ணீர், பெத்தவ மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையில சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா, சோதனையில் பங்கு வந்தா சொந்தமில்ல பந்தமில்ல முடிச்சுட்டாராங்க. அதாவது போய்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த சிந்திக்கிற ஒரு இதுவே இல்லை. அதாவது உடனே வார்த்தைகள். இது எதுக்கு இந்த பாடல் என்ன செஞ்சது அப்படின்னாங்க,
இந்த படம் வந்து வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் என் தந்தையாரோட மதுரைக்கு போயிருந்தோம். நாங்க எங்க சொந்த ஊர் மதுரை. அப்போ அப்பாவை பார்க்கறதுக்காக சோமசுந்தரம்னு ஒருத்தர் வந்து அப்பா கிட்ட வந்து ஒரு பரிசு கொடுத்துட்டு வாழ்த்துறாரு. அப்ப சொன்னாரா, இந்த படத்துல உள்ள பாடல், அவர் வாழ்ந்து கெட்டவராங்க, ரொம்ப வாழ்ந்து கெட்டவர், இந்த பாடலுக்கு வரியை கேட்ட பிறகு மறுபடியும் மேல வந்தாராம். மறுபடியும் மேல வந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தாரு. அப்ப சொல்லுவார், ஒரு பாடல் என்ன செய்யும், அந்த பாடல் எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு. அதே மாதிரிங்க ஒரு பாடல் என்ன செய்யும் அப்படி. இது அப்புறம் இன்னொரு சுவையான ஒரு நிகழ்ச்சி, இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா எங்க ஃபாதர் கூட இருந்ததுனால சொன்னார், இந்த எங்க ஊர் ராஜா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது 100 நாள் போச்சு. அப்போ அப்பா ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்காரு. அதாவது 100 நாள் போட எல்லாருக்குமே தங்கத்துல வந்து ஒரு 1/2 பவுன் மோதிரம் போடணும்னு சொல்லி அது எல்லாருக்குமே அன்னைக்கு கொடுத்துருக்காரு. சிவாஜி கூட கேட்டாரான், என்னடா இப்பதான் முதல் படம் போயிருக்கு அதுக்குள்ள இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்ப கண்ணதாசன் ஐயா வந்திருந்தார் செட்டுக்கு. என்ன பாலமுருகன், நான் இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு வேண்டுதலுங்க அப்படின்னு. அப்போ தப்பு, இது உங்க படமே என்ன அளவுக்கு மேல கொடுக்க கூடாதுன்றதுதான் எங்க ஊர் ராஜாவே. அளவுக்கு மேல கொடுக்க கூடாது, கொடுத்ததுனாலதான் கீழே போயிட்டாங்க. அது செய்யக்கூடாதுன்னு தானே கதை எழுதியிருக்க, அப்புறம் என்ன இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சாராங்க. அடுத்த நாளே ஒரு பாட்டு எழுதுறதுக்கு எப்பவுமே கண்ணதாசன் ஐயா அப்பாவை கூப்பிட்டுருவாராம். வேற சில படங்கள், அப்பா பணி செய்யாத படங்களுக்கு கூட அப்பாவை கூப்பிடுவாராம். அந்த நேரத்தில் போய் அப்பா இருக்கும்போது ஒரு பாட்டா அப்ப என்னன்னா, சிவாஜி செட்ல அப்பா ஷூட்டிங்ல இருக்காராம், கூப்பிட்டு அனுப்புறாரு. சிவாஜி சொல்றாரு, ஏதோ அவசியம் இருக்கு போல, சீக்கிரம் போயிட்டு வாராம். இவர் போயிருக்காருங்க, அப்பா அவருக்கு ஏதோ பண தேவை இருக்கு. என்ன படம் தெரியல. கண்ணதாசன் ஐயா விஸ்வநாதன் ஐயா மியூசிக் போடுறாங்க, உடனே பாட்டு முடிச்சுட்டாருங்க. அப்ப விஸ்வநாதன் ஐயா கேட்கிறாரு, இன்னொரு பாட்டு இருக்கு அதையும் முடிச்சிடற. அதெல்லாம் முடியாதுப்பா, நான் எனக்கு அர்ஜென்ட், சீக்கிரம். உடனே பணத்தை வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. வந்த உடனே அப்ப காரைக்குடியை சேர்ந்த ஒரு மாணவன் அவன் நின்றுட்டு இருக்கானா, இவருக்கு தெரிஞ்சவனா. என்னப்பா இங்க நின்றுட்டு இருக்கேன்னா, ஒண்ணு இல்லைன்னா மருத்துவ இதுக்காக போயிருந்தேன், அங்க வந்து சீட் பணம் கொஞ்சம் குறையுது, அது என்ன செய்யறது தெரியலன்னு கையில வச்சிருந்த பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட்டாராங்க. இப்ப எங்க அப்பா பக்கத்துல இருக்காரு, இப்பதான் அட்வைஸ் பண்ணிருக்காரு எங்க அப்பாவுக்கு, நீ அப்படிலாம் கொடுக்க கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு. எங்க அப்பாவை அப்படி பார்த்தாரா, என்ன பாக்குற, அப்படி என்ன அட்வைஸ் பண்ணேன்னு பாக்குறியா, அட்வைஸ்ன்றதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான், நமக்கு கிடையாது அப்படின்ட்டாரா. இப்படி கண்ணதாசன் ஐயா தமிழை வந்து கொடையா கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி உதவிகளும் கொடையா செஞ்சிருக்காரு. இது வந்து பதிவுக்கு வரணும் இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் பாடல் என்ன செய்யும் அப்படின்னாங்க, அப்பா எழுதின இன்னொரு படம் வந்து ராமனெத்தனை ராமனடிங்க. அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல வந்து ஒரு சாப்பாட்டு ராமன் ஒரு பணக்கார பொண்ணு கேஆர் விஜயாவை பார்த்து விரும்பிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் இல்லை. இவனா நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்து அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு பாட்டு. அதே நாள் வந்து இவர் போய் பெரிய நடிகனாகி வருவார். வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஆர் விஜயா அம்மா வேற ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அதே பாட்டு சோகமா பாடுறது. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் டிராயர் போட்டுட்டு அந்த பிரிட்ஜில் நடந்து வருவார். செகண்ட் வந்து ஒரு ஸ்லீக்கா, ஒரு எல்லாருக்கும் தெரியும், கலைவாணன் ஐயாவுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு ஃப்ரீக்கு ஒரு ஷர்ட் போட்டுட்டு வாக் பண்ணி அந்த ஸ்டிக்கோட வருவாருங்க. அந்த பாட்டு எடுத்திருக்காங்க. அந்த பாட்டு பார்த்த உடனே அன்னைக்கே அந்த படத்தினோட மொத்த ஏரியாவும் வித்து போச்சுங்க. அந்த பாட்டு தான், படமே ஆரம்பிக்கல, அப்பெல்லாம் கொஞ்சம் படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் போகணும், பாட்டு வந்த உடனே வித்துடுச்சுங்க. அப்போ இவரு நம்ம பாலாஜி ஐயா பக்கத்துல இருந்தாரா, பூஜைக்கு வந்தவர் சொன்னாரா, என்ன பாலமுருகன், நான் ₹1,00,000 கொடுத்து ரைட்ஸ் வாங்கிட்டு வரேன் நார்த்துக்கு போயிட்டு. அவர் எப்பவுமே இந்த டப்பிங் ராஜா இப்படி டப்பிங் வாங்கிட்டு வருவார், ஏன்னா முதல் நாளே இப்படி வித்து போச்சு அப்படின்றாரா. இது கண்ணதாசனுடைய பாடலோட சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது கூட ஐயாவோட பாடலால நடந்திருக்கு. சுப்புலட்சுமி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டீச்சர் அம்மான்ற படங்க. அந்த படம் வந்து ஒரு பாட்டுல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. அது அந்த காட்சியை மட்டும் விளக்கிறது. அப்பதான் கண்ணதாசன் ஐயாவுடைய உண்மையான பலம் என்னன்றது தெரியும். அதாவது பார்க்காத காதல் வந்த முதல் படம் அதுதான், டீச்சர் அம்மா தான். ஜெய்சங்கர் ஒரு ஓவியர், அந்த ஓவியத்தை பார்த்து வாணிஸ்ரீ அம்மா விஜயகுமாரி அம்மா மயங்கிடுவாங்க. லெட்டர்லயே பேசிட்டு இருப்பாங்க. ஜெய்சங்கர் அவங்க பார்க்க வருவார். வந்த இடத்துல விஜயகுமாரி அம்மா இருக்க மாட்டாங்க, வாணிஸ்ரீ இருப்பாங்க. இதுதான் விஜயகுமாரி நினைச்சு இவரை அணைச்சிருவார். அந்த அம்மா சைலண்டா இருந்துருங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு போவாங்க. போற விஜயகுமாரி அம்மா வந்திருக்கும். அந்த தலைமை குருக்கள் கேட்பாரு, உங்க பேர் என்னன்னா, சும்மா உதாரணத்துக்கு சொல்ற ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ அம்மா என்ன சொல்லு, விஜயகுமாரின்னு சொல்லுவாங்க. இப்ப பாட்டு எழுதுனுங்க. இப்போ எழுதியிருப்பார் கண்ணதாசன், சூடி கொடுத்தவள் நான் தோழி, சூட்டி கொண்டவளே நீ வாழி, பாட்டை எடுத்தவள் நான் தோழி, பாடி முடித்தவளே நீ வாழி. இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, கதையை தாண்டி போவாருங்க. ஒரு கதை, இது ஒரு அடுத்த சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது கதாசிரியர் நினைக்கிற ஒண்ணும் கண்ணதாசன் நினைக்கிற ஒண்ணுங்க. இங்க எங்க அப்பா கூட அதை யோசிக்க மாட்டாங்க. அவர் எழுதுவாருங்க,
இப்போ அந்த உணர்வு என்னன்னா, அந்த பாடல் ஒரு வரி வரும், மலருமானும் உள்ளவரை, தென்றல் காற்று நடந்து செல்லும் வரை, வளரட்டும் உங்கள் பள்ளியறை, நீ வாழ வைப்பாய் அந்த நல்லவரை. அப்படின்னா என்ன? நீ கெட்டவடி, அவன் நல்லவன், அவனை வாழ வை. ஏன்னா அவன் கலைக்காக விரும்பி இருக்கான், இவங்களுக்கு கலையே தெரியாது. சோ இந்த எதுக்கு சொல்றாங்க, இந்த கதையை இத ஜெமினி வாசன் கிட்ட அப்பா சொல்லி இந்த சொல்றாரு. சொன்ன உடனே இந்த பாடல் வரி வந்த உடனே பாட்டு எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, ஷூட் பண்ணல. இந்த இதுக்கு என்ன பாட்டுன்னு அப்பா இதை சொன்னார். இந்த சூடி கொடுத்தவள் நான் தோழி, சூட்டி கொண்டவளை நீ வாழி சொன்ன உடனேங்க அப்ப அந்த மொத்த பணமும் கொடுத்து அந்த படத்தை ஜெமினி வாசன் தான் ஆரம்பிச்சு வச்சார். சோ ஒரு பாடல் என்ன செய்யும், ஒரு இடத்துல வந்து மொத்த ஏரியா வித்து போச்சு, இன்னொரு இடத்துல சுப்புலட்சுமி ப்ரொடக்ஷன்ஸ் விடி தியாகராஜன் அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த விடி தியாகராஜன் தான் ஆரம்பிச்சாங்க அந்த டீச்சர் அம்மா படம். அதுலதான் முதல் முறையாக கன்னடத்தினுடைய, நம்ம இங்க பாரதி ராஜா சார் சொல்ற பாருங்க, அந்த பாரதி ராஜா சார் யாருகிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாருன்னா புட்டண்ண கணக்கல். அந்த புட்டண்ண கணக்கல் டைரக்டர் அந்த படத்துக்கு, அவர் அந்த படத்துல தான் வந்தார். சோ பாடல் வந்து ஒரு பாடல் வந்து என்னென்ன செய்யும்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. இதுல இன்னொரு குறிப்பிட்ட விஷயம், இந்த பாடலை எழுதுற பாடலையும் மீறி கண்ணதாசன் எழுதுவாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, பட்டிக்கடா பட்டணம்ன்ற படங்க. இது எங்க அப்பாவுடைய படம், கதைவசனம் அப்பாவுடைய படம். ஏன்னா இதுல என்ன ஒரு பெரிய விஷயம், எங்க அப்பாவுடைய முதல் படம் அன்புக்கரங்கள். அந்த அன்புக்கரங்கள்ல பாட்டு எழுதுனது எல்லாமே வாலி. எல்லா பாட்டு ஹிட், ஒன்னா இருக்க கத்துக்கணும், உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்ல இருந்து இரவு விடிந்து விடும், எல்லா பாட்டு ஹிட். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா வாலியை விட்டுட்டு எல்லாமே கண்ணதாசன். இதை நான் ஒரு முறை சந்திச்சப்ப வாலியை என்கிட்ட வருத்தமா சொன்னாரு, நான் தான்ப்பா முதல் படம் பண்ணேன், ஆனா உங்க அப்பா எல்லாமே. அப்படி உங்களுக்குள்ள பந்தம்ங்க. இந்த பந்தம் எப்படின்னாங்க, பாடல் வந்து கதாசிரியர் சொல்வதையும் தாண்டி ஒரு வரி. அது எப்படின்னாங்க, பட்டிக்கடா பட்டணம் படத்துல எல்லாருக்கும் தெரியும் என்னடி ராக்கம்மா பாட்டு தெரியும் முதல்ல, அதே என்னடி ராக்கம்மா சோகமா வரும். அந்த சோகமா வரும்போது அந்த மனைவி எப்படியாவது திருத்தலான்னு போயிருப்பாரு, திருத்த முடியல, அவர் வருவாரு, வந்தா சுபா இருப்பாங்க. மாதவன் சார் ரொம்ப அருமையா டைரக்ட் பண்ணிருக்காரு, PN சுந்தரம் சார் கேமராமேன். இப்ப பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பாதி தெரியும், அவங்க அந்த ஃப்ரேமிங் அப்படி இருக்கும். அப்ப உள்ள நடந்து வருவாரு, அவ ஓடி வந்து கேட்பா என்ன ஆச்சு அப்படின்னு, தண்ணி ஊத்த ஒரு கையை கழுவுவாரு, கையை கழுவிட்டா அப்படின்னு. அவ அழுவா, நீ அழுகிற, என்னால அழ முடியல, இவ்வளவுதான். உடனே பாட்டு ஆரம்பிக்கும். இந்த பாட்டுல எழுதிக்கிட்டே இருக்கும் போது எந்த அளவுக்கு போறேன்னா, பஞ்சாயத்துல எல்லாம் அவமானப்பட்டு வந்திருப்பார், ஊரெல்லாம் சிரிச்சிருக்கு. ஆனா கண்ணதாசன் ஐயா எழுதும் போது, எல்லோருக்கும் ஊர்கோலம் 2 தரம், அதில் ஒரு கட்டம் முடிந்ததடி, தாயார்க்கு பின்னாலே சம்சாரம், அது தடம் கொஞ்சம் புரண்டதடி, பண்பாடு காப்பதற்கு பெண் பார்த்து முடித்தேன், என் பாடு மயங்குதடி, என் வீடும் என் வாழ்வும் அடி ராக்கம்மா, என் தெய்வம் சிரிக்கதடின்னு எழுதியிருப்பார். அதாவது தெய்வம் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் யார்கிட்ட போவேன், நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இந்த கற்பனை இது வந்து கதாசிரியர் கூட நினைக்க முடியாதுங்க. இது கதாசிரியர் கூட உள்ள போய் இது சொல்ல முடியாது. இப்படி பல விஷயங்கள். அதே மாதிரி வசந்த மாளிகை படம்ங்க, அது அப்பாவுடைய வசனம். அது கௌசல்யான்றவங்க வந்து தெலுங்குல நாவலா எழுதினது, டி ராமாநாயுடு சார் ப்ரொடியூஸ் பண்ணது, பிரேம் நகர் நாகேஸ்வரராவ் நடிச்சு வந்தது. அந்த படத்தை தமிழ் இதுல எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அது பிரகாஷ் ராவ்ன்ற மிகப்பெரிய டைரக்டர், இன்னைக்கு ராகவேந்தர் ராவ்ன்ற டைரக்டருடைய ஃபாதர், அவர் மிகப்பெரிய டைரக்டர். அந்த படத்தை கதையை கேட்டுட்டு அப்பா வந்து அந்த எழுத மறுத்துட்டார். ஏன் அப்படின்னா, இவங்க ராமணித்தின் ராமடி, பட்டிக்கடா பட்டணமா, எங்க ஊர் ராஜன், இப்படி பெரிய பெரிய கதைகள் எழுதினவங்க, இவங்களால வந்து இந்த சின்ன உணர்வுகளை வந்து இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்பா எழுத முடியாது. சிவாஜி சாருக்கு டவுட், அப்பா அனுப்பிச்சிருக்காரு, டே பாரு அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடுறானா அதனால பிரிஞ்சு போயிருதான், ஒன்றும் புரியலன்னு இருக்காரு. அப்ப பிரகாஷ் ராவ் சொன்னாரா, மிஸ்டர் பாலமுருகன் நீங்க வந்து கதைகள் எழுதி பழக்கப்பட்டுட்டீங்க, இது கதையில்லை, திஸ் இஸ் அபவுட் 2 hearts, இது 2 இதயங்கள், அந்த 2 இதயங்கள் எப்படி ஒண்ணு சேருது, எப்படி பிரியுதுன்றதான் கதை. அது சொன்ன பிறகுதான் அப்பாவுக்கு புரிஞ்சுதான். இது எழுதுறதுக்கு, இந்த படம் எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கண்ணதாசன் ஐயா அவர்கள். இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் எங்க அப்பா என்கிட்ட சொன்னது. அப்பா டவுட்டோட வராரு. அப்ப செட்ல அப்ப கண்ணதாசன் ஐயா இருக்காரு, என்ன பாலமுருகன் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, இல்லைங்க இப்படி ஒரு படம் இது எழுத சொல்றாங்க, இது சிவாஜி ஐயா வந்து பெரிய பெரிய கேரக்டர் பண்ணவர், விமனைசர், பக்கா விமனைசர், அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு காதல் வருது, ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அது, இது எப்படி? அப்போ கண்ணதாசன் சொன்னாரா, இல்ல பாலமுருகன் இந்த மாதிரி படத்துல தான் பாடல் சிறப்பா எழுத முடியும்னாராம். நான் கதைனா கதை போயிட்டே இருக்கும், இந்த மாதிரி தான் 2 உள்ளங்கள் இருக்கு பாரு, இணையிறது இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் எழுத முடியும்னா அப்ப எழுதலாமா, எழுதலாம்னு சொன்ன உடனே தான் அப்பா வந்து இந்த படத்தை எழுத ஒத்துக்கிட்டார். அப்பாவுக்கு பட்டிக்கடா பட்டணமா, ராஜபாட்டுங்குதுரை, எங்கள் தங்க நிறைய படங்கள் இருக்குங்க. ஆனா வசனத்துக்கு இப்பவும் கைத்தட்டல் வர படம் வசந்த மாளிகை தான். அதாவது முதல் சீன்ல இருந்து, இந்த பரந்த உலகத்துல எங்க என்னோட சீட் அப்படின்னு ஒரு தண்ணி அடிச்சுட்டு அந்த பிளைட்ல
அதுக்கப்புறம் லாஸ்ட் டயலாக், நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னுவாரு. நீ விஷத்தை தானே குடிக்க கூடாது, விஸ்கி தானே குடிக்க கூடாதுன்னு சொன்ன, விஷத்தை குடிக்க கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னுவாரு. ஸோ எல்லா டைலாக்ஸுக்கும் கிளாப்ஸ் வருங்க அந்த படம். அதுல கண்ணதாசனுடைய சிறப்பு என்ன அப்படின்னாங்க, இப்போ ஒரு முக்கியமான சிச்சுவேஷன், அதுல இருக்கிற சிறப்பு என்னன்னா, அவன் புவனேஸ்வரா இருந்தாலும் அந்த பெண்ணை கண்ணியமா நடத்துவான். அந்த ஒரு வசனத்தை வச்சுதான் பிங்க்னு ஒரு படமே ஹிந்தியில வந்தது. இஃப் விமன் சே நோ இட் இஸ் நோன்றது. அவன் தனி அடிச்சவனா இருந்தாலும் அந்த பெண் ஒரு ஆபத்துல இருக்கும்போது காப்பாத்துவான், காப்பாத்தி வருவான். அப்படிப்பட்ட ஒருவன், அப்படிப்பட்ட இருவருக்குள்ள காதல் எவ்வளவு வித்தியாசமானது பாருங்க. இப்ப இவ காதலிக்கிறான்றது எங்க சொல்ல முடியும்? இது வரைக்கும் எல்லா படங்கள்லயும், இதை நான் முன்னாடி ஒரு பதிவுலையும் சொல்லியிருந்தேன், பட் மறுபடியும் நல்ல விஷயம்ன்றதுனால இங்க சொல்றேன். எல்லா இதுலயுமே ஒரு காதலிக்கிறதுக்காக பாட்டு பாடுவாங்க, ஆனா காதலிச்சதுக்கு அப்புறம் பாட்டு பாடுவாங்க. ஆனா பாடிக்கிட்டு இருக்கும் போதே காதல் இருக்குன்னு தெரிஞ்ச முதல் படம் இந்த படம் தான். இது என்ன பாட்டு? கலைமகள் கைப்பொருள். அத அவ பாடும்போது அவளுடைய உள்ளம் ஏக்கம் ஏன்றது அவளுக்கு தெரியாது. போயிட வேண்டியதானே, ஒரு திட்டா போயிட வேண்டியதானே. அதாவது வசனத்துக்குங்க அப்படி ஒன்று எழுதியிருப்பா. அதாவது கேரக்டர் ரைட்டிங்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு உதாரணம். இதை நான் கமல் ஐயாவோட கூட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணேன். ஏன்னா அவங்களும் அதை வச்சு உயர்ந்த உள்ளம்னு ஒரு படம் எடுத்தாங்க, அது போகல. அப்ப என்கிட்ட கேட்டாரு, ஏன் பூபதி அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல சார், அதுல வாணிஷ் அம்மாவோட கேரக்டர் டிஃபைன் பண்ணிருப்பாங்க, நீங்க உங்க படத்துல அது பண்ணல. என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு சீன் தாங்க. அந்த பொண்ணு பிஏவா இங்க சேர்ந்திருக்கும், வேலைக்கு சேர்ந்திருக்கும். அப்ப மது அருந்துறதுக்காக நாகேஷ் படம் கேட்பாரு சிவாஜிக்காக. அவர் பிஏ மாதிரி, இந்த அம்மா தரமாட்டேன்னு சொல்லிடும். உடனே சிவாஜி சார் கோபம் வருவது பாரு, நீங்க ஆஃப்டர் ஆல் பிஏ, அவ்வளவுதான், பணம் கொடுனா கொடுக்கணும், அதுக்கு கணக்கு எழுதி வச்சுக்கணும், அவ்வளவுதான் போயிடும். இவன் நேரம் போய் ரோஷமா போயிட்டு அவளோட ராஜினாமா எழுதிட்டு நேரம் இது மிச்ச பணம், இது ராஜினாமா லெட்டர் அப்படி வைப்பாங்க. வச்சோன்னு சிவாஜி சார் சொல்லுவார், அந்த பணத்தை பார்ப்பார், ராஜினாமா, ஒன்னு என்னுடைய அதிகாரம், இன்னொன்னு உன்னோட அகம்பாவம் அப்படின்னு. இந்த ரெண்டு வரி, இதுதான் கேரக்டரைசேஷன். அது அந்த பொண்ணு ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்து சிவாஜி கேட்டுருவா, நீ ஏன் இப்படி பண்ண? இந்த அதாவது அப்ப அவ்வளவு ரோஷம். அது இப்பதான் எங்களுக்கு தெரியுதுங்க, நாங்க சிவாஜியை ரசிச்சு வளர்ந்துட்டோம். இப்ப 50வது முறை பார்க்கும்போது வாணிஷ் அம்மாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து வியப்பா இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், அப்படி ஈக்குவலா இருக்குங்க. அதுல எந்த இடத்துல சொல்ல முடியும்? காட்சியில இல்லைங்க. எந்த இடத்திலுமே இந்த அம்மா அவரை விரும்புறான்றது காட்சியில கிடையாது. அது எங்க வருதுன்னா, அந்த கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆளில் அந்த பாட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்படியே ஏதோ ஒரு இடத்துல, நான் யார் உன்னை மீட்க, வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட, ஏனோ துடிக்கின்றேன் இனம் புரியாமல். இந்த ஏனோ துடிக்கின்றேன்னா காதல். அது பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் காதலிக்கிறேன்னு தெரியல, பாடிக்கிட்டே இருக்கும் போது நான் காதலிக்கிறேன்னு தெரியுது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்ணதாசன் ஐயா மட்டும்தாங்க எழுத முடியும். அப்பேற்பட்ட எழுத்தது. இதுல இன்னொரு பெரிய சிறப்புங்க அவருக்கு. ஒரு 5 minutes எடுத்துக்கலாமா? இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சொன்ன உடனே பாட்டு சொல்றவருங்க. அப்பேற்பட்டவர் முகூர்த்த நாள் படம், அப்பாவோட படம் போய் சொல்றாங்க, ஏன் முகூர்த்த நாள் படம், அது இப்படி ஜெய்சங்கர் முகூர்த்த சொன்ன உடனே மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள், காணிக்கையாய் வந்த சோமசுந்தரர் கண்களுக்கு முகூர்த்த நாள். சொன்ன உடனேங்க. இது எங்க வருது? அது அப்ப கேட்பாரு, எங்க வருது, எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. அதாவது எல்லாருமே யோசிச்சு எழுதுவாங்க, ஆனா கண்ணதாசன் எழுதிய பிறகுதான் யோசிப்பாராம். எழுதிட்டு தான் யோசிக்கிறது, அந்த வார்த்தை அப்பதான் யோசிக்கிறது. ஓ, இது இப்படி இருக்கா பாலமுருகன், இப்படி சொன்ன உடனே எழுதுறவருங்க. ஒரு நாள் ராஜபாட் ரகுதரை படத்துக்கு பாட்டு எழுதணுங்க. படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிவாஜி கேட்கிறாரா, அப்பா பாலமுருகன் அப்பாட்ட கேட்டாரா, முருகா நான் நாடகம் ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப இருக்கிற கலைஞர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஏன்னா சிவாஜி ஐயா சொல்லிதான் அப்பா எழுதினாரு. ஏன்னா அப்பாவும் நாடக கலைஞர் தான், இவங்களும் அதே மாதிரி. ஏபிஎன் ஐயாவோட அப்பா அந்த நாடக கம்பெனியில பணியாற்றி இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சிறப்பு என்ன சொல்லணுங்க, ஏபிஎன் ஐயா போல உள்ளவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு பக்தின்றதே தெரிஞ்சிருக்காதுங்க. இன்னைக்கு பக்தியே தெரிஞ்சிருக்காது. அதாவது மேடைகள்ல பெரிய பெரிய படித்தவர்களுக்கு நம்ம அம்மா எல்லாம் இருக்காங்க, இவர்கள்லாம் பேசி 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 வளர்த்தாங்க. ஆனால் கண்ணதாசனும் நம்முடைய ஏபிஎன் ஐயா அவர்களுடைய படம், எங்க அப்பா சொல்லுவார், ஒரு திருமால் பெருமையோ, ஒரு திருவிளையாடலோ, ஒரு கந்தன் கருணையோ, ஒரு திருவருட்செல்வரோ இல்ல அப்படின்னா இன்னைக்கு பக்தி கிடையாதுங்க, பாபருக்கு போயிருக்காதுங்க. ஆமா, கிடையாது கிடையாது. இன்னைக்கு இவங்க இன்னொருத்தர் சொன்னாருங்க, ஃபாரின்ல இவங்க எல்லாம் அம்பாசிடர்ஸ், இது யாருக்குமே தெரியாது. ஒரு ஃபாரின்ல ஒருத்தர் என்ன மீட் பண்ணாரு, தெலுங்குல நான் ரைட்டர் அங்க இருக்கிறதுனால ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணப்ப சொல்றாரு, உங்க இந்தியால யார் அம்பாசிடர் தெரியுமா? யார் அப்படின்னா, கலாச்சாரத்தை பற்றி சொல்வதற்கும் ஒரு விடுதலை பற்றி சொல்வதற்கும் நடிகர் திலகம் சிவாஜி மட்டும்தான். அதே மாதிரி ஆழமான பாடல்கள் சொல்றதுக்கு கண்ணதாசன், they two were ambassadors of our Indian country அப்படின்னு அவர் எனக்கு சொன்னாருங்க. பெருமையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு
பாடல்கள். ஏன் எதுக்கு சொல்றேன்னாங்க, இப்படி சொன்ன உடனே பாடுறவர் இந்த ராஜபாட்டு குதிரையில் எங்க அப்பா கேட்டார், இந்த மாதிரி நான் நடிகர்களை பார்க்கணுமே அப்படின்னு. எங்க அப்பா என்ன பண்ணாரு, மதுரையில இருந்து ராஜபாட்டு அவங்க எல்லாம் வர வச்சாராங்க. இது ஒரு அற்புதமான காட்சி. அங்க ராஜபாட்டு வர வச்சிருக்காங்க. இது இவங்க போறதுக்கு முன்னாடி கண்ணதாசன் ஐயாக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் கேட்டார், எங்க போறீங்கன்னா, இல்ல அது மாதிரி சிவாஜி ஐயா கேட்டாரு. அவரு ஏன் கேட்கிறாருன்னு, அவரு பெரிய நடிகராச்சு. இல்ல ஸ்டடி பண்ணணுமா? ஓ, இவர் ஸ்டடி பண்ணுவாராம்மா, போய் அவங்கள பார்த்து. ஆமாங்க, ஸ்டடி பண்ணணுமா அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு. சரி நானும் வரேன், சொல்ற நாள் சொல்லி நானும் வரேன். நீங்க எதுக்குங்க, அவரே ஸ்டடி பண்றாருன்னா நான் பண்ண வேணாமான்றாராம். சொன்ன உடனே பாட்டு, சொன்ன உடனே வரி, அப்படி பந்து அடிச்ச மாதிரி வர வார்த்தைகள் சொல்ற கண்ணதாசன் ஐயா அவர்கள். இவரும் காட்சி பாருங்க, கண்ணதாசன் ஐயா, சிவாஜி ஐயா, எங்க அப்பா அப்படி இருக்காங்களா, அங்கெல்லாம் ராஜபாட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. வந்தாங்களாங்க, வந்தா அவர்கள் சிவாஜி மாதிரியும் கண்ணதாசன் மாதிரியும் பிஹேவிங். இவங்க சாதாரணமா இருக்காங்க. அவர் ஒருத்தர் மதுரையில இருந்து, என்ன கணேசன் எப்படி இருக்க, பொழப்புல நல்லா இருக்கா, வேலையெல்லாம் நல்லா போயிட்டு, பரவாயில்ல என்ன நல்லா போயிட்டு இருக்கு, ஏதோ சொன்னாங்க கூப்பிட்டேன்னு சொன்னாங்க, அதான் வந்தோம். அப்பா சினிமா பழப்பெல்லாம் நிரந்தரம் இல்லப்பா, என்னைக்காவது ஒரு நாள் போயிடும், அதனால சீக்கிரம் வந்துரு. கண்ணதாசன் ஐயாவை பார்த்து சொல்றாராம், எத்தனை நாளைக்கு இப்படி எழுதிட்டு இருப்ப, சும்மா சினிமா அங்க வந்துரு, நாடகத்துக்கு வந்துரு, மதனி இருக்கு, அதெல்லாம் உங்களெல்லாம் பார்த்துக்கும். அதாவது இவங்கெல்லாம் அவங்க கஷ்டப்படுறவங்க. அவர்களுக்கு வறுமை இருக்கும், ஆனால் அந்த தொழில கம்பீரம் இருக்குங்க. அதுதான் அவர்கள். இது இந்த கலைஞனுடைய இது எங்க எனக்கு பயன்படுச்சுன்னா, நான் தமிழ்ல சில படங்கள் எழுதியிருக்கேங்க. அதுல ஒண்ணு சங்கமம்ன்ற படம். அந்த சங்கமம் படத்துக்கு நான் தான் கதை எழுதினேன். சுரேஷ் சார் டைரக்ட் பண்ணார். அப்போ அந்த மணிவண்ணோட கேரக்டர் இவங்களோட கேரக்டர் தான். அவன் ஒண்ணுமே இருக்காது, அந்த பேஜை குத்திக்கிட்டு வீட்டுல ஒண்ணும் இருக்காது, அது கம்பீரமா நடந்து ஒரு பாரதியார் மாதிரி வருவார். அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இவர்கள் தாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த நாடக கலைஞர்கள்லாம் பார்த்துட்டு ராஜபாட்டு சங்கோதரை சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அது போகல. நல்லா போச்சு, ஆனா பட்டிகடா பட்டர் மாமாதி அது மாதிரி பின்னாடி நல்லா போச்சுங்க. போல அது ஒரு வருத்தம் இருந்தது அவருக்கு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி இல்லைங்க. எல்லாமே வரும் அதுல. பகத்சிங் வரும், திருப்பூர் குமரன் வரும், எல்லாமே வரும் அந்த படத்துல வருங்க. இப்ப கண்ணதாசனை ஏன் அது பார்த்தாரு அப்படிங்கிறதுக்கு உதாரணம், அதுல ஒரு பாடல், தன்னுடைய தங்கை பிரசவத்துக்கு வந்திருக்கும், தம்பியை பார்க்க ஆசைப்படும். அது ஸ்ரீகாந்த் கேரக்டர். சின்ன வயசுல அது நான் தான் நடிச்சேன் அந்த கேரக்டர். அவன் எல்லாத்தையும் மறந்துகிட்டு போய் நிற்பான். அந்த வீட்டுக்கு தம்பியை கூப்பிட வந்திருப்பாருங்க. ஆனா அந்த வீட்டினோட மாமனார் அவர் டி.கே. பகவதி ஐயா இங்க வந்திருக்காரு பாருங்க, அவருடைய புதல்வர். அவர் மிகப்பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய கலைஞன். ஏதாவது கரெக்ஷன் வந்தாங்க. இதுல இன்னொரு அற்புதம், சிவாஜி ஐயா பெரியவர்களிடம் போய் கரெக்ஷன் சொல்ல மாட்டாராங்க. ஏதாவது ஒரு சின்ன டைலாக் ஏதாவது வந்துச்சுன்னா எங்க அப்பா கூப்பிட்டு, பாவதி எனக்கு அதை கொஞ்சம் சொல்லு அப்படி. ஏங்க நீங்க அவங்க முன்னாடி நான் என்னடா அப்படின்னு வரா. நான் அவங்க விட்டுருங்க. சாமி கண்ணுன்னு ஒரு நடிகர் இருக்காருங்க. அதாவது அவர் என்ன அப்படின்னா, பராசக்தி நாடகத்தை சிவாஜி சினிமாவில் நடிச்சார், நாடகத்தில் நடிச்சவர் சாமி கண்ணன். அவருக்கு நீங்க பட்டிக்காட பட்டணமால திக்கு வாயெல்லாம் நடிச்சிருப்பாரு. அப்புறம் பின்னாடி மகேந்திரன் சார் அவர் நிறைய யூஸ் பண்ணிட்டாரு. அவரு தப்பு பண்ணா கூட போய் சிவாஜி சார் சொல்ல மாட்டார், அப்பதான் போய் சொல்லுவாராங்க. இப்போ இந்த காட்சியில அவர் ராஜபாட்டு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு பாட சொல்லுவாங்க. அப்ப அந்த இவர் கன்வே பண்ணணும், உன் தங்கச்சி இப்படி இருக்கு, நீ வரணும், இதை கன்வே பண்ணணும். நேரடியா சொல்ல முடியாது. அதை எப்படி சொல்றது? தங்கையனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி, அது கொண்டவனை பிரிந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. இங்க இவன் இருக்கான், ராம நாடகத்தின் 3 தம்பிகளை நானும் கண்டேனே, நல்ல பாரதத்தின் 4 தம்பிகள், 3 தம்பிகள் அங்க பார்த்தேன், பாரதத்தில் 4 தம்பிகளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நாடகமா இது நாடகமா? எது நாடகம்டா? இங்க என்னடா நடக்குது? இது நாடகமா? அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவோ, இந்த ராஜபாட்டு ரங்கதுரை ஏழை அல்லவோ. இப்ப இங்க பாருங்க, நாடகம் அலங்காரம் இதெல்லாம் அந்த நாடக சம்பந்தப்பட்டதாகவே வரும். இந்த பாடல் எல்லாமே வரும். சோ அப்பேற்பட்ட சிறப்பு. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவருடைய இன்னொரு பரிமாணம் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஐயா சொன்னாங்க சந்திரபாபு ஐயா பத்தி, பாதிப்பு பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். சந்திரபாபு சார் பாதி ஓஹோன்னு வாழ்ந்தது இல்லை, அவர் மாதிரி கீழே போனது இல்லைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்பா ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தார். ஒரு நாள் ஏவிஎம் ஸ்டுடியோல சந்திரபாபு தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. கார் இல்லைங்க சந்திரபாபு சாருக்கு. எங்க அப்பா வந்திருக்காரு, என்ன கேட்டா, என்ன மிஸ்டர் பாலமுருகன், அர்ஜென்ட்டா போகணும், வண்டி இல்லை அப்படின்னு. எங்க அப்பா கிட்ட இருக்கு MSL 3255 ஒரு ஃபியட் வண்டி இருந்தது. அந்த ஃபியட் வண்டியை இவர்கிட்ட கொடுத்துட்டாராம், நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, நான் அப்புறம் இல்ல வேணாம், இல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு வண்டியை கொடுத்துட்டு நடந்து வராராம். அப்ப கண்ணதாசன் ஐயா வராராம் கார்ல. அப்பா நடந்து போறதை பார்த்துட்டு வண்டியை நிப்ப, பாலமுருகன் என்ன எங்க போயிட்டு இருக்க, வாங்க நூலை ஏத்திட்டாரு. கார் போய்கிட்டே இருக்கா. அப்ப இந்த வருத்தத்துல கண்ணதாசன் ஐயாவுக்கும் சந்திரபாபுக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்க எப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன். அதாவது இன்னைக்கு வெஸ்டர்னைஸ்ன்றத இந்தியன் பிலிமுக்கே கொண்டு வந்தது சந்திரபாபு சாருங்க.
இது ஒரு உண்மை. அந்த ஸ்டைலிஷ், அந்த பாடுற விதம் அதெல்லாம் ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த அந்த கூகுளா அது என்ன சார் சொல்லுவாங்க, யூடில். யூடில், இந்த யூடில்ன்றதெல்லாம் அப்புறம் தான் கிஷோர் குமார் பண்ணது. இவர் தமிழ்ல இவங்க பண்ணாங்க. அதெல்லாம் யாருமே அந்த வெஸ்டர்ன் அந்த ஸ்டைலு அதே மாதிரி டைரக்ஷன் அதெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்டவர் இப்படி இருக்காரு. இதை கண்ணதாசன் ஐயா கிட்ட அப்பா சொல்றாராம், பாருங்க இப்படி வாழ்ந்த ஒருத்தர் இப்படி ஆயிட்டாருன்னு. கண்ணதாசன் சைலண்டா இருக்காராம். அப்புறம் அப்பாக்கு ஞாபகம் வந்து, ஐயோ அவர் வந்து பாதிக்கப்பட்டவராச்சு, அவர்கிட்ட போய் சொல்லிட்டோமே அப்படின்னு. என்ன சொல்லுவாருன்னு பார்த்தாங்க. கண்ணதாசன் ஐயா சொன்ன வார்த்தை, ஏன் பாலமுருகன் உங்களுக்கு தான் சிவாஜி நல்லா தெரியுமே, இந்த சந்திரபாபுக்கு சொல்ல வேண்டியதான ஒரு வாய்ப்பு அப்படின்னாராம். அப்பா ஷாக் ஆயிட்டாராம். எல்லாருமே ஒரு பக்கம் சொல்லுவாங்க, பாதித்ததை சொல்லுவாங்க. ஆனா ஒரு பெரிய வரலாற்று உண்மை இது. இதன் பிறகுதான் சந்திரபாபு ஐயாவை கூட்டிட்டு எங்க அப்பா சிவாஜி ஷூட்டிங்கு கூப்பிட்டு போயிருக்காரு. இவர் அப்ப கேட்கிறாரா, என்ன பாலமுருகன் எதுக்கு என்ன கூட்டிட்டு போற அப்படின்றா. இல்லங்க ஒரு தடவை சான்ஸ் எல்லாம் வேணுங்க, சும்மா வந்து பாருங்க அப்படின்னு. இது என்ன சிறப்பு பாருங்க, எப்பேற்பட்ட கலைஞர்கள் வாழ்ந்த பூமி இதுன்னு நமக்கு தெரியணும். சந்திரபாபு உள்ள போற, சிவாஜி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு டெசிபல் வந்து சத்தமா கூப்பிடுறாரு. போனவர் உள்ள போனவனே, கணேஷ் வாய் அவ்வளவு சவுண்ட் எதுக்கு கணேஷ், அவ்வளவு இருக்கு, லட்சுமி அங்கதானே இருக்கா, அப்படி அப்படி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கேன்றாரா. எப்படி இருக்கு, எங்க அப்பாவுக்கு பதைக்கிறாரு. உடனே அவர் எவ்வளவு பேர் இன்டெலிஜென்ட் பாருங்க. அவர் இல்லடா பாபு, அவளை நான் முதல்ல லட்சுமின்னு கூப்பிட்டேன், அப்ப வந்து அவ கலக்கத்துல இருந்தா, அவளுக்கு என்னன்னு தெரியல, அவளுக்கு மறுபடியும் கூப்பிடுறதுக்கு நான் சத்தமா லட்சுமி, ஐயோ சாரி 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 காலில் விழுகிறாராம். காலில் விழுந்து அப்போ எங்க அப்பா கேட்டாரா, எதுக்குடா பாபு கூப்பிட்டு வந்தேன்னு. இல்லைங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, வாய்ப்பு வேணும் அப்படின்ட்டு. அப்படியா, உனக்கு எப்படி திடீர்னு ஞானம் வந்ததுன்னாரா. எனக்கு வரலங்க, சொன்னது கண்ணதாசன் ஐயா. சிவாஜி மறைச்சிட்டாரா, ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. அப்போ இதுதாங்க தான். இதன் பிறகுதான் சந்திரபாபு ஐயா ராஜா, நீதி போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சார். ஆனா கண்ணதாசன் ஐயா ஒரு கட்டளை என்ன, நான் தான் சொன்னன்றது சொல்லவே கூடாது. கடைசி வரைக்கும் தெரியாதுங்க, இது யாருக்குமே தெரியாது இது. ஏன்னா சந்திரபாபு என்ன அப்படின்னா போக மாட்டார், அது ஒரு கேரக்டர். அது சிவாஜி ஐயாவும் சொல்லல. இப்படி இவர்களுடைய பழக்கம் இப்படி இருந்திருக்குங்க. முடிக்கும் முன்னாடி கண்ணதாசனுடைய வாழ்த்துக்கள் என்ன செய்யும், அவருடைய வாழ்த்து எப்படி. அப்பாவுடைய படத்திலேயே இன்னொரு படம் பொண்ணுக்கு தங்க மனசுன்ற படங்க. அந்த படத்துல தேன் சிந்துதே வானம் பாட்டு, அந்த காதல் பாட்டு தாங்க அந்த பாட்டு. அது வேற ஒன்றும் எழுத முடியாது, ஒரு காதல் தான் எழுத முடியும். அது கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த இது. அதுல வந்து பாடம் எழுதும்போது அப்பா போய் சொல்றாரா, இது ஒரு லவ் சாங்கா மட்டும் இருக்க வேண்டாம், இது கொஞ்சம் வேற விதமா இருக்கணும். என்ன அப்படின்னா, இதுலதான் பல பேர் அறிமுகமாகறாங்க. யாருன்னா தேவராஜ் மோகன்றவங்க டைரக்டரா அறிமுகமான படம் இதுதான். அதன் பிறகுதான் அன்னக்கிளி. சிவகுமார் ஐயா ஹீரோவா முழுமையா செஞ்ச படம் பொண்ணுக்கு தங்க மனசு தான். பொண்ணுக்கு தங்க மனசு ஓடுனாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இருந்தார். அது ஓடலன்னா எங்க அப்பாட்ட வந்து சொல்லுவார், இது ஓடுனாதாங்க நான் கல்யாணம் பண்ணி பண்ணேன். அப்புறம் எங்க அப்பா எங்க வீட்டுக்கு வருவார் ஒருத்தர் அப்பப்போ. அவரை கூட்டிட்டு போய் அவர் பேர் பஞ்சாட்சரம், அவர் பேரை மாத்தி விஜயகுமார்னு வச்சு விஜயகுமாரை அறிமுகப்படுத்தினது அப்பா தான். அது அந்த படம் தான். அதுலதான் விதுபாலான்றவங்க அறிமுகமானாங்க. நிறைய இப்படி அறிமுகங்கள் இருக்கு. இதுலதான் கவிஞர் முத்துலிங்கம் ஐயாவும் அறிமுகமானாருங்க இந்த படத்துல தான். இப்போ எப்பவுமே கண்ணதாசனை விட்டு அப்பா பாட்டு எழுதுனதே கிடையாது. ஆனா முதல் முறையாக முத்துலிங்கம் ஐயாவை அப்பா தான் அறிமுகப்படுத்துறார். அந்த அறிமுகப்படுத்தி தஞ்சாவூர் சீமையிலே தாண்டி வந்த அந்த பாட்டுங்க. இதுல சிறப்பு என்னன்னா, இதுக்கு இசையமை ஜி.கே. வெங்கடேஷ் தான் மியூசிக் டைரக்டர். ஆனா இதுக்கு டியூன் சொன்னவர் இளையராஜா சார் தான். ஏன்னா அப்பாவுக்கும் ராஜாவுக்கும் ரொம்ப பழக்கம் அப்ப இருந்து இருக்கு. அப்பா தான் கேட்டார், ராஜா நீ தான் வந்தார் சார், அந்த தெம்மாங்கு ஸ்டைல்ல சொல்லுவியா, அப்படி சொல்லுன்னு சொன்ன பாட்டு தான் இது. இது கண்ணதாசன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பாலமுருகன் என்னை விட்டுட்ட, நான் வந்திருப்பேன். எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு அப்படி ஒரு அந்யோன்யம். இல்லைங்க நீ உங்களை கூப்பிட்டு நீங்க வர முடியல, அதனால தான் எழுதுனேன். அப்பதான் இந்த பாட்டுங்க. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, சொந்தங்கள் வாழ்க, காலங்கள் வாழ்க, எல்லாம் வாழ்க வந்துகிட்டே இருக்குங்க. தேன் சிந்துதேவான், பருவங்கள் வாழ்க, என்னாலும் வாழ்க அப்படின்னு அந்த வாழ்த்து. இதை கூட ராஜா சாரே ஒரு முறை சொன்னாரு, அவர் ஒரு கிண்டலான, ஆனா அது கிடையாதுங்க. அது அந்த வாழ்த்துக்கு என்ன இதுன்னா, அந்த படத்துக்கு பிறகுதான் முத்துலிங்கம் பெரிய கவிஞரானாரு. அந்த படத்துக்கு பிறகுதான் இந்த தேவராஜ் மோகன் டைரக்டர் ஆனாங்க. அதுக்கு பிறகுதான் சிவகுமார் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. சோ ஒரு வாழ்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்கும் கண்ணதாசனுடைய வாழ்த்து. அதாவது அந்த மாதிரி ஒரு ஈவன் ஒரு சோகமா இருக்கும் போது அந்த அந்த திருநாளை அவன் தந்தான் யாரிடம் சொல்லணுவார், சோதனை மேல் சோதனை பாட்டுல. அது திருநாளாது அப்படிதான் சொல்லுவார். அந்த அமங்கல வார்த்தையே வராது. மங்களம் சுப்பிரபாதம் மாதிரி காலையில கண்ணதாசன் பாட்டு கேட்டா அது சுப்பிரபாதம்ங்க. அந்த வீட்டுக்கு அப்படி இருக்கும். அந்த மாதிரி உள்ள பாடல். இதுல நிறைவா என் தந்தையார் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பாட்டு அப்பா கேட்டாராம், வாழ்த்து, எனக்கு ஒரு வாழ்த்து எழுதி கொடுங்க அப்படின்னு. எப்பவுமே கண்ணதாசன் ஐயா வந்து கையில எழுதுனது கிடையாது. அவங்க புதல்வர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க தெரியும், கூட இருக்கிறவங்க தான் எழுதி கொடுப்பாங்க. ஆனா முதல் முறையாக எங்க அப்பாவுக்கு வந்து அவர் பாட்டு எழுதி கொடுத்தாருங்க.
ஆலமரம் யாழும் அபிராமி விழுதுண்டு காலம் பல வாழ்ந்து காணாத வெற்றி கண்டு ஞானம் புகழுரைக்க நல்லோர்கள் சேர்ந்து வர பாலமுருகனவன் பல்லாண்டு வாழியவே. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னாங்க, போன வருடம் தான் எங்க அப்பா மறைஞ்சார். கடைசி எனக்கும் எங்க அப்பாவுக்கும் நடக்கிற சம்பவம் என்னன்னா, நான் அப்போ என்னுடைய குழந்தைகள் மனைவியெல்லாம் கூட்டிட்டு பாம்பன் சுவாமிகளுக்கு போவேன். அப்போ இங்கே சென்னையில் இருக்கும்போது போவேன். அந்த சாமிகளுக்கு போயிட்டு வரேன். அப்போ கேட்குறாரு, அன்னைக்கு தான் கடைசி நான் எங்கள் அப்பாவோட பேசுகிறேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்ணதாசனையை பற்றி சொல்கிறாரு. அவர் மனிதனும் தெய்வமாகலாம்ன்ற படத்தில் என்னடா தமிழ் குமரான்னு எழுதியிருந்தாரு. நான் கிண்டலாக கேட்டால் அது என்ன இங்கிலீஷ் குமரன் தமிழ் குமரன் எழுதுறீங்களே. அப்போ கண்ணதாசன் டே அப்படி சொல்லாத, முருகன் தமிழுக்கு மட்டும்தான் முருகன், தமிழுக்கு உரித்தவன், என்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி. பாதி முருகன் இங்கடா, அப்புறம் தான் எல்லாம் இருக்கும், ஸ்கந்தா சரவணன் எல்லாம் அப்படி சொல்லிட்டு அப்ப கேட்டாருங்க, அந்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா, கண்ணதாசன் எனக்கு எழுதுனது ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு. அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கு சொல்லு அப்படின்னாரு. அந்த பாட்டை அப்படியே கண்ணை அப்படியே பார்த்துட்டு கேட்கிறாரு. அப்ப நான் சொல்றேன், ஆலமரம் யாழும் அபிராமி விழுதுண்டு காலம் பல வாழ்ந்து காணாத வெற்றி கண்டு ஞானம் புகழுரைக்க நல்லோர்கள் சேர்ந்து வர பாலமுருகன் அவன் பல்லாண்டு வாழியவே. இதுதான் என் தந்தையார் கேட்ட கடைசி வார்த்தை. இதுதான் கடைசி வார்த்தை. காலையில போய் பார்க்கிற அந்த தூக்கத்திலே போயிட்டாருங்க. அதாவது அந்த வாழ்த்து மரணத்துக்கும் ஒரு விமோச்சனம் கொடுக்கிறது கண்ணதாசன் ஐயாவோட பாடல். அப்பேற்பட்ட கண்ணதாசன் ஐயாவை பற்றி பேச ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த காவேரி மைந்தன் ஐயா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய திறந்து வந்த வணக்கத்தை சொல்லுகிறேன்.